வணக்கம். இந்த பதிவில் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 12 வீடுகள் அமர்ந்தால் சுக்கிர தசை நடப்பில் இருந்தால் இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி ஒரு பொது பலனாக இந்த பதிவில் பார்க்கலாம். மேச லக்னம் காலபுருஷனுக்கு முதலாம் வீடு. இதற்கு அதிபதி செவ்வாய். பஞ்சபூத தத்துவத்தின்படி இது நெருப்பு ராசி, சர ராசியும் கூட. அடுத்ததாக இதற்கு அதிபதி செவ்வாய். அடுத்ததாக இது சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவராக வருவார். 2, 7 என்பது மேச லக்னத்திற்கு மார்காதிபதியாகவும், அதே போல் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமும் 12ஆம் இடத்துல உச்ச பலமும் பெறுவார். இங்கே இவருக்கு எதிர்த்தன்மையான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சந்திரன், சூரியன், குரு, அடுத்ததாக செவ்வாய் சம நிலையும், கேது எதிர்த்தன்மை உடையவராகவும் சுக்கிரனுக்கு வருவாங்க. இவர்கள் நண்பர்னு பார்த்தா புதன், சனி, ராகு, தேய்பிறை சந்திரன் இவர்கள் நண்பர்களாகவும் வருவாங்க. அதே போல் இந்த சுக்கிரன் மேச லக்னத்தில் அமர்வது என்பது நன்மை. 7ஆம் வீட்டை சுக்கிரன் தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். நல்ல மனைவி, அதே போல் நண்பர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு. சுக்கிர தசை 20 வருட காலம். இந்த 20 வருடம் இங்கே உங்களுடைய லக்னத்தில் அமரக்கூடிய சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் அமைப்பின்படி நன்மைகளை தருவார். சுக்கிரன் அழகிய பெண்கள், வசதி, ஆடம்பர வாழ்க்கை, வாசனை திரவியங்கள், இது போன்ற அமைப்புகளில் சொகுசான வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கிரன் லக்னத்தில் அமரும் போது 2, 7ஆம் வீட்டின் வழியாக தருவார். அதாவது குடும்பத்தின் மூலமாக வருமான அமைப்பு, நண்பர்கள், கூட்டு தொழில், திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலமாக இதனுடைய அமைப்புகள் நல்லா தருவார். இங்கே என்ன ஒரு மைனஸ்னால் சனி பார்க்கக்கூடாது, செவ்வாயினுடைய பார்வை இருக்கக்கூடாது, குரு கூட சமசப்தமாக பார்க்கக்கூடாது. தனுசிலிருந்து 5ஆம் பார்வையை பார்ப்பது சிறப்பு. உங்களுடைய மனைவி, கணவன் இதனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த சுக்கிரன் லக்னத்தில் அமரும்போது தருவார். அடுத்தது 2ஆம் இடம். இங்கே பலம் பெற்று மேச லக்னக்காரர்களுக்கு அமரக்கூடாது. இங்கே பலம் பெற்று அமர்ந்தால் மார்க தன்மையை உடையதாக கண்டிப்பாக வரும். இங்கே தசா இல்லைன்னா கூட புத்திகளில் கூட அதற்கேற்ற தன்மையை தரும். இங்கே சுக்கிரன் வலுத்து இருப்பது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஏதாவது ஒரு கூட்டு கிரகம் இங்கே இணைவு பெற்றிருந்தால் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். இங்கே உங்களுடைய பாகிஸ்தானத்தின் அதிபதியான குரு இணைவு பெறுவது கூட ஒரு வகையில் நன்மை. அதே போல் உங்களுடைய லக்னாதிபதியும் இங்கே இணைவு பெற்றிருந்தாலும் கூட ஒரு வகையில் நன்மை. ஏன்னா இங்கே வலுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு கிரகம் இருக்கும்போது பொதுவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் நீச்ச அமைப்பை பெறாது. அத்தகைய வகையில் நீச்சம் பெற்று அமரும் பொழுது நன்மை அளிக்கும். ஆனால் இங்கே எந்த கிரகமும் நீச்ச அமைப்பை பெறதில்லை என்ற அமைப்பின் பிரகாரம் இங்கே சுக்கிரன் வலுத்து இருப்பது அவ்வளோ சிறப்பில்லை. இருந்தாலும் கூட குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பை தரும். உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் உங்களுடைய வருமான ரீதியில் குடும்ப அமைப்புகள்லாம் கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், திடீர் கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் இங்கே கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது உங்களுடைய 2 கூடியவர் தன் வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் அமர்வது
குடும்ப ரீதியில் நல்ல அமைப்பு, உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் இது எல்லாமே சிறப்பான அமைப்பு. 7க்குடையவர் தன் வீட்டிற்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த இடங்களில் சுக்கிரன் அமர்வது என்பது மேஷ லக்னக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ரீதியாகவும் நல்ல அமைப்பை தரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்தா 4ஆம் இடத்துல இங்கே வந்து பகைத்தன்மையை அடைவார் சுக்கிரன். இங்கே என்னென்னா திக்பலம், 4ஆம் இடத்துல திக்பலமும் அடைவார். இந்த வகையில் 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் ஒரு வகையில் வண்டி வாகன சேர்க்கை, வீடு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பகை பெற்றிருந்தாலும் அங்கே திக்பலம் அடையக்கூடிய அமைப்பில் ஓரளவுக்கு சுமாரான பலனை கண்டிப்பாக தருவார். அது சந்திரன் எதிர்த்தன்மையுடைய ஒரு அமைப்பு என்பதனால உங்களுடைய மாமியார் அம்மாவை காட்டிலும் சந்திரன் வந்து சந்திரனையும் நாம் பார்க்கணும். அடுத்தது அங்கே வந்து 4ஆம் இடத்துல இங்கே சுக்கிரன் அமர்வது என்பதில் உங்களுடைய 2க்கு 3ஆம் இடத்துல போய் அவர் சுக்கிரன் அமர்றாரு. 7க்கு 8ஆம் இடத்துல அமர்ந்துடுறாரு. அதனால் இங்கே 7க்கு 10ஆம் இடத்துல அமர்ந்துடுறாரு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஒரு அமைப்பெலாம் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை துணையினுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து உங்களுடைய மாமியார், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அம்மா வகையில் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன், இந்த சிம்மத்தின் அதிபதியான சூரியன் சுக்கிரன் தொடர்பு ஏறும் பொழுது அரசு துறைகள், அரசு சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சூரியன் சுக்கிரன் இணைவு. இங்கே பகைத்தன்மை அடைவார். இங்கே சுக்கிரன் என்பது உங்களுடைய 5ஆம் பாவத்தில் அமர்வது என்பது சிறப்பு. 5இல் சுக்கிரன் வந்து திரிகோணங்களில் சுபகிரகங்கள் அமைப்பெற்றவர்கள் சிறப்பான ஒரு அமைப்பு பெறுவார். 2க்கு 4ஆம் இடத்திலும் உங்களுடைய 7க்கு 11ஆம் இடத்திலும் அமர்வார். அதனால் வாழ்க்கை துணையின் மூலயமாக லாபகரமான உங்களுடைய மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப ரீதியில் நல்ல ஒரு அமைப்பு, மன நிம்மதி இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு சூழலை தரும். மற்றபடி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பு என்றாலும் கூட இங்கே பகைத்தன்மையை அடைவார். அந்த வகையில் உங்களுடைய பூர்வீக சார்ந்த விஷயங்களிலும் குழந்தைகள் விஷயங்களிலும் ஒரு ஆடம்பரமான ஒரு செலவினங்களையும் கண்டிப்பாக இங்கே கொடுக்கவே தீர்வார். அதற்காக நீங்கள் வந்து முறைகேடான வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. அடுத்ததான் 6ஆம் இடத்தில் இங்கே நீச்ச பலமை அடைவார். 6ல் சுக்கிரன் இருப்பது சிறப்பு இல்லை. 6ல் வந்து சுக்கிரன் இருப்பது ஒரு வகையில் சிறப்புனாலும் கூட 6ஆம் இடத்தில் நீச்ச பலம் பெற்று இங்கே அமர்வது சிறப்பான அமைப்பு இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாகவும் இங்கே வந்து வாழ்க்கை துணை அமைவதே ஒரு சிரமம் என்றாலும் கூட இங்கே உங்களுடைய 7க்குடையவராகவும் வராரு. சுக்கிரன் 7க்கு 12லையும் மறைகிறாரு. அதே போல் உங்களுடைய 7க்கும் அதிபதியாக வராரு. அந்த வகையில் இங்கே நீச்சம் பெற்று அமர்வது மேஷ லக்னக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை தராது. முதல் திருமணம் வந்து சிறப்பான நன்மைகளை தராது. அதாவது சுக்கிரன் என்பது இன்பத்தை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியவர் என்றதுனால இந்த 7ஆம் வீடு என்பது முதல் திருமணம் இன்பத்திற்கு இல்லைனாலும் உங்களுடைய 9ஆம் பாவத்தை அடுத்தது நம்ம பார்த்து அதனுடைய அமைப்பை பொறுத்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்து குருவினுடைய நிலையை பொறுத்து ஒரு 2வது திருமணனுடைய அமைப்பை நாம் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்ததாக 7ஆம் இடத்துலையும் வலுத்து இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா ஒரு வகையில் இங்கே 7ல் வந்து அமரக்கூடிய ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய லக்னத்தை பார்த்து சிறப்பளித்தாலும் கூட இந்த 7ஆம் இடத்தில் மாரகஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே ஏதாவது ஒரு அமைப்பு இங்கே என்னென்னா ஒரே ஒரு நிலைமை வக்ரம் பெறுவதும் இல்லைன்னா ஒரு வகையில் எதிர்த்தன்மை உள்ள கிரகங்களுடன் இணைவதும்
இதனுடைய அமைப்புகளில் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் சிறப்பான நன்மையை கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக தரும். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும். அதே போல் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி கண்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவர். 8ஆம் இடத்தில் மறைவது என்பது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பில் குடும்ப ரீதியிலும் வருமான ரீதியிலும் உங்களுடைய கணவன் மனைவி இடையிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது எதிர்த்தன்மையான வீடு விருச்சகம். இங்கே அமர்வது சிறப்பு இல்லைன்னா குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். வருமான ரீதியில் நன்மைகள் ஏற்படும். குடும்ப அமைப்புகள்லாம் நல்லா இருந்தாலும் அது உங்களுக்கு சரியில்லாத ஒரு அமைப்பை தரும். குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துல எதிர்த்தன்மையான வீடுகள் அமைந்தாலும் இது பாக்கியஸ்தானம். இங்கே தனுசில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் கூட நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 2க்கு 8ஆம் இடத்துலையும் 7க்கு 3ஆம் இடத்திலும் அமர்ந்தாலும் கூட இங்கே சுக்கிரன் அமர்வது என்பது குடும்ப ரீதியில் ஒரு திடீர் அமைப்பு, திடீர் மாற்றங்களையும் அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பையும் அவர்கள் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு நன்மையும் கண்டிப்பாக அங்கே இருக்கும். 10ஆம் இடத்தில் 2க்கு பாக்கியஸ்தானத்திலும் 7க்கு 4ஆம் இடத்திலும் அமர்ந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது உங்களுடைய தொழில் அமைப்புகளில் வருமானம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பும், உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக வண்டி வாகன சேர்க்கை, வீடு அமைப்புகளில், அதே போல் உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய சூழலில் இங்கே சுக்கிரன் அமைப்பெற்ற அமைப்பில் தரும். அடுத்ததாக 11ல் அமர்வது வெகும் சிறப்பு. உங்களுடைய 5ஆம் பாவத்தை சுக்கிரன் பார்த்துருவார். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பான நன்மையை, நல்ல புத்திரர்களை தருவார். அவர்கள் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் அரசு துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், நல்ல ஒரு வசதி படித்த குழந்தைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பும், உடல் ஆரோக்கியம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பும் இங்கே 11ல் அமரக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் 2க்குடையவர் 11ஆம் இடத்திலும் 7க்குடையவர் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து குடும்ப ரீதியிலும் வருமான ரீதியிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவும் அதிர்ஷ்டகரமான லாபகரமான ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும். 12ஆம் இடம். இங்கே 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அமையப்பெறுவது என்பது 7க்கு 6ஆம் இடத்திலும் உங்களுடைய 2க்கு 11ஆம் இடத்திலும் குடும்ப ரீதியில் விட்டு வெளியில் போயிட்டு இருக்கும்போது லாபகரமான ஒரு அமைப்பு இருக்கும். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக இங்கே இருந்தாலும் லாபகரமான ஒரு விஷயந்தான் அது. இங்கே 7க்கு 6ல் மறைகிறாரு. சில எதிர்த்தன்மையான கருத்து விவாதங்கள் இருந்தாலும் இவர்கள் குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய சூழலை தான் இங்கேயும் தருவார். தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பை, கடனுக்கோசரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கும். அடுத்ததாக இந்த சுக்கிரன் நம்ம நன்மை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இடம்னு நாம் பார்க்கும்போது இங்கே 3ஆம் இடத்துல நட்பு நிலையும் அடைவார். அதே போல் 10ஆம் இடத்துலையும் நட்பு நிலை. தனுசில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே லாபஸ்தானத்தில் அமர்வது என்பது சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு இடம் கும்பத்தில். அடுத்ததாக இங்கே 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்தாலும் கூட குடும்பத்தை விட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டும் விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும். இங்கே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்ந்து ராகுவும் இங்கே ஒரு 8 டிகிரிக்குள்ளே ஓரளவிற்கு நெருங்கி இல்லாமல் இருக்கும்போது அபரிமிதமான ராகு தசை சிறப்பான அமைப்பிலும் சுக்கிர திசையில் சுமாரான ஒரு அமைப்பும் தரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். அதே போல் இவருடைய நட்சத்திரம்னு நாம் பார்த்தா நாம் இதனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு நாம் பார்க்கும் பொழுது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா அமைப்பும், அதே போல்
25 வயது கடந்து வரக்கூடிய தசா அமைப்புனா புதனுடைய தசா அமைப்பான ரேவதி கடைசி பாதத்திலும், அதே போல் இங்கே ஆயில்யம் கடைசி பாதத்திலும், அதே போல் கேட்டை கடைசி பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு 3வது தசையாக இந்த சுக்கிர தசை வரும். அவர் சுக்கிரன் எந்த அமைப்பில் பகைத்தன்மை நீச்ச அமைப்பில் இருந்தாலும் கூட வருமான ரீதியில், நண்பர்கள் ரீதியில் ஓரளவுக்கு நன்மை தருவார். புதனுடைய அமைப்பு இங்கே நீச்ச அமைப்பில் வந்து புதனுடைய அமைப்பையும் நம்ம பொறுத்து நன்மைகள் இருக்கும். பகைத்தன்மை அடைந்திருந்தாலும் 4, 5ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பை தருவார். அடுத்த இது போன்ற பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.